ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மறுபடியும் உங்களை இந்த காணொலியின் மூலமாக சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி யூடியூப்பில் தம்ப்நெயில்ஸ் பார்க்க முடிஞ்சுது. விஜய் சர்க்கார், அதற்கப்புறம் எம்ஜிஆர் 2.0 இந்த மாதிரி நிறைய தம்ப்நெயில்ஸ். விஜயும் அவர்களுடைய கட்சியின் அனைத்து உறுப்பினர்களும் நாடாளுமன்றத்தில் ஓத்தெடுத்துட்டது. பதவியேற்பு விழா முடிந்தது. அதற்கப்புறம் தொடர்ச்சியாக ஏகப்பட்ட நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கி அரசியல் ரீதியாக ஒரு மரியாதை நிமித்தமாக அனைத்து கட்சி தலைவர்களையும் அவர் நேரில் போய் சந்தித்து வாழ்த்து பெற்றிருக்கிறார். ஸோ இந்த மாதிரி பலதரப்பட்ட செய்திகள் எல்லாமே பயங்கர சென்சேஷனல் நியூஸ் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த காணொலியோட நோக்கம் என்ன நடந்துகிட்ருக்கு அந்த மாதிரி செய்திகளை கொடுக்கறது அப்படிலாம் எதுவும் கிடையாது. இந்த மாதிரியான சில நிகழ்ச்சிகளை பார்க்கும் பொழுது, இல்லை இந்த மாதிரி ஊடகங்கள் மூலமாக தெரிந்து கொள்ளும் பொழுது எனக்கு தோன்ற சில விஷயங்களை அந்த கருத்துக்களை நான் பகிரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காணொலி. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சுவலி என்னோடய லாஸ்ட் காணொலியில் நான் என்னென்ன மாற்றங்கள் வேணும் அப்படின்னு, நம்ம என்னெல்லாம் செஞ்சால் நல்லாயிருக்கும் இந்த புது அரசில் அப்படிங்கிற மாதிரி தான் நான் இந்த காணொலியை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருந்தேன். ஆனால் இந்த பதவியேற்பு விழா அப்புறம் அதை ஒட்டுன அந்த ஒரு சில மிக்ஸ்டு எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் எல்லாம் மிகவும் கலவையான சிந்தனைகளை எனக்குள்ளே ஏற்படுத்துச்சு. ஸோ அதன் மூலமாக நான் என்ன தெரிஞ்சுட்டேன் அப்படின்னா, கண்டிப்பாக நமக்கு நிறைய அடிப்படை வசதிகள் மாற்றங்கள் தேவை. பட் அதுக்கும் முன்னாடி ஒரு சில மாற்றங்கள் தேவை. அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்மளோட அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லைனா அமைச்சரவை, அதோட ஒரு நிர்வாகம் இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணலாம், அதுலேயே முதல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ப்ரொடக்டிவாக ஏதாவது மக்களுக்கு செய்ய முடியுங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. நம்மளுக்கு எல்லாருக்குமே என்னென்ன அமைச்சரங்கள் இருக்குதுன்னு ஒரு ஓவராலாக ஒரு ஹை வியூவாக எல்லாருக்குமே தெரியும். தெரிஞ்சிருந்தாலும் நான் சரி என்ன தான் இருக்குன்ட்டு நீங்கள் அந்த லிஸ்ட்டே எடுத்துருவோம் அப்படின்னு தான் எடுத்தேன். ஸோ முக்கியமாக ஒரு 10-11 அமைச்சரவை தான் வருது, உங்களுக்கு மினிஸ்ட்ரி நேம்ஸ் தான் வருது. தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா பொது மற்றும் பொது நிர்வாகம், நிதித்துறை, உள்துறை, மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை, பொதுப்பணித்துறை, வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை, பள்ளிக்கல்வி, மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறை, தொழில், வேளாண்மை மற்றும் உழவர் நலன், சட்டம், தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள். இங்கிலீஷில் சொல்லணுன்னா பப்ளிக் அண்ட் ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன், ஃபினான்ஸ், ஹோம் ப்ரொஹிபிஷன் அண்ட் எக்ஸைஸ். 4th பப்ளிக் ஒர்க்ஸ். 5th ரெவென்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். 6 ஸ்கூல் எஜுகேஷன். 7 ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். 8 இண்டஸ்ட்ரீஸ். 9 அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர். 10 லா. 11 இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் டிஜிட்டல் சர்வீசஸ். ஸோ இதெல்லாம் the பிரைமரி மினிஸ்ட்ரி நேம்ஸ் அண்டர் தமிழ்நாடு கவர்மெண்ட். இதில் முக்கியமாக எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த உள்துறை, மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை, ஹோம் ப்ரொஹிபிஷன் அண்ட் எக்ஸைஸ். ஸோ இதுதான் முழுக்க நம்ம காவல்துறை கம்ஸ் அண்டர், த போலீஸ் டிபார்ட்மெண்ட் கம்ஸ் அண்டர் திஸ் மினிஸ்ட்ரி. சரிங்களா? அடுத்தது சட்டம், லா, நீதித்துறை. சரிங்களா? நான் என்ன நினைக்கிறேன், நிஜமாகவே நம்மளோட அரசியல் மாற்றங்கள் இதெல்லாம் இங்கிருந்து தான் தொடங்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன தான் இந்த எல்லா அமைச்சரவைகளும் இந்த துறைகளும் முதலமைச்சருக்கும் அந்த அமைச்சர்களுக்கும் அவர்களோட மேற்பார்வையில் தே ஆர் அண்டர் த கைண்ட் ஆஃப் இன்விஜிலேஷன் ஆஃப் சீஃப் மினிஸ்டர். எல்லா துறைகளுமே முதலமைச்சர் கீழே தான் இருக்குது. பட் இந்த 2 துறைகள் இருக்குது பாருங்கள், ஹோம் ப்ரொஹிபிஷன் அண்ட் எக்ஸைஸ், உள்துறை, மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை, மற்றும் லா, சட்டம். இந்த 2 துறைகளுமே நான் என்ன நினைக்கிறேன்னா, முதலமைச்சருக்கு கீழே இருந்தால் கூட அவை முழுக்கங்க 100% சுதந்திரமாக செயல்படுவதற்கான முழு உரிமையும் பெற வேண்டும். சரிங்களா? அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, தே ஷுட் எக்ஸசைஸ் தேர் பவர் அண்ட் டியூட்டிஸ் வித் 100% ஃப்ரீடம். though they come under chief minister and the ministry of the department, அவங்களுக்கு நம்ம முழுக்க சுதந்திரமும் உரிமையும் கொடுத்தே ஆகணும். எதற்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா,
தப்பு செய்கிறவங்க வந்து எங்கே இருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. குற்றம் புரியவர்கள் எங்கே இருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. அமைச்சரவையில் கூட இருக்கலாம். ஸோ நம்ம மண் வந்து இந்த திருவிளையாடல்லாம் எவ்வளோ ஒரு ஃபேமஸ் எப்பிக்குன்னு சொல்லலாம், ஒரு காவியம்னு சொல்லலாம். சிவபெருமானை வந்து நக்கீரர் பார்க்கும் பொழுது நெற்றிக்கண் திறந்தாலும் குற்றம் குற்றமே அப்படின்னெல்லாம் சிவபெருமானியே பார்த்து நக்கீரர் சொன்னதாக நம்மளுடைய திருவிளையாடற் புராணங்கள்லாம் சொல்லுது. அப்பேற்பட்ட ஒரு பெருமை வாய்ந்த தமிழ் மண் மதுரை நாட்டில் அது நடந்தது. ஆக புராணம், ஐதீகம், வரலாறு அப்படியெல்லாம் இருக்கிற இடத்துல இங்கே நம்மளோட இந்த உள்துறைக்கும் இந்த சட்டத்துறைக்கும் நிதித்துறைக்கும் நீதித்துறைக்கும் கண்டிப்பாக நம்ம இந்த ரைட்ஸை கொடுத்தே ஆகணும். என்னென்னா, தப்பு செய்கிறவங்க அமைச்சராக இருந்தாலும் சரி, எவ்வளோ மேலதிகாரியாக இருந்தாலும் சரி, முதலமைச்சராக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு சாதாரண பொதுமக்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து நீதியும் அந்த வந்து என்ன சொல்ல அந்த ஆயத்தீர்வையும் எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல் செயல்பட வேண்டும் இல்லைங்களா? நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா கோர்ட்லேயும் வந்து நீதி தேவரை கண்ணை கட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க. எதனால்? ஏன் நீதி தேவதை கண்ணை கட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, சட்டத்துக்கு முன்னாடி அனைவரும் ஒன்று அப்படிங்கிற அந்த நீதிக்கு முன்னாடி அனைவரும் ஒன்று. அங்கே வந்து ஏழை, பணக்காரன், படித்தவன், படிக்காதவன், ஆண், பெண், இவங்க நல்ல பவர் உள்ளவங்க, இவங்களுக்கு பவர் இல்லாதவங்க அப்படிங்கிற வலிமை உள்ளவர்கள், வலிமை இல்லாதவர்கள்ங்கிற பாராபட்சமே இல்லாமல் நீதி வழங்கணும். தப்பு செய்தவங்க யாராக இருந்தாலும் நீதி வழங்கணுங்கிறக்காக தான் நீதி தேவதையே வந்து கண்ணை கட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இந்த 2 துறைகளும் 100% சுதந்திரமாக செயல்படுறதுக்கான நிர்வாக சட்ட திருத்தங்கள் என்ன கொண்டு வரணுமோ அதை முதல்ல வந்து ஒரு மாற்றமாக நம்ம செய்யணும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா பலதரப்பட்ட விஷயங்களை வந்து நம்ம செய்திகளை வந்து கேட்கும் பொழுது இது ரொம்ப உகந்ததாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? ஏன்னா வந்து இப்போ பல விஷயங்கள் இப்போ பார்க்கும்பொழுது என்ன மாதிரி நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் வர்றது, ஒரு கால் வர்றது, ஏப்பா உள்ளே வச்சுருக்கேன், அவன் ஏன் ஆள், யார் ஆளுன்னு தெரியுமா, அவனை வெளியில் விடுன்றது இல்லைங்களா? குற்றங்களுடைய முழு அந்த ஒரு அடிப்படையான அந்த குற்றங்கள் எங்கே ஸ்டார்ட் ஆகுது, அந்த சோர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து குற்றவாளிகள் ரொம்ப சுதந்திரமாக வெளியே வந்து இருக்கிறதால தான் இல்லைங்களா? ஸோ ஏன்னா நான் இதை ஏன் சொல்கிறேன்னா, நம்மளோட விஜய் சார் வந்து அந்த இதுக்கப்புறம் பதவியேற்பு விழாக்கு அப்புறம் இம்மீடியட்டாக ஒரு 3 கையெழுத்து போட்டார். ஒன்று வந்து இந்த எலக்ட்ரிசிட்டி பவர் யூனிட்ஸ் எல்லாருக்கும் இலவசமாக கொடுக்கறது, மின்சார யூனிட்டுகள். அதுக்கப்புறம் வந்து போதை தடுப்புக்காக போட்டார். 3வது வந்து பெண்கள் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் காவல் நிலையங்கள் ஏதோ வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தார். அவர் வந்து ஒரு சில தொலைநோக்கு பார்வையினால இப்படி பண்ணலாம் அப்படின்னு நினச்சி ஒரு ஐடியானால் பண்ணிகிட்ருக்காரு. விச் இஸ் குட் இல்லைங்களா? நாட் தெர் இஸ் நத்திங் ராங் இன் இட். பட் என்னென்னா, அதுக்கெல்லாம் முன்னாடி முதல்ல நம்மளை, அதாவது நம்ம வந்து பொதுமக்களுக்கு மாற்றங்கள் பண்ணணும், உலகத்துக்கு மாற்றங்கள் பண்ணணும், சமூகத்துக்கு மாற்றங்கள் பண்ணணும்னு நம்ம அடிப்படையான வசதிகள் பண்ணணும். அதெல்லாம் இருந்தால் கூட முதல்ல நம்மளோட உள்துறை அமைச்சகத்தில் நம்ம என்னென்ன மாற்றங்கள் பண்ணலாம் இல்லைங்களா? எனக்கு என்னமோ அது நம்ம முதல்ல நம்மளோட டீமை நம்ம ரெடி பண்ணிக்கிட்டால் தான் நம்ம வந்து ஒரு போருக்கு போக முடியும் இல்லைங்களா? ஸோ முதல்ல வந்து அந்த படை வந்து ரெடியாக இருக்கணும், அந்த படையை நம்ம ரெடி பண்ணணும். அது நம்ம பண்ணிட்டோமானே எனக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம பண்ணலை அப்படின்னு தான் எனக்கு தோணுது. கண்டிப்பாக இது அவங்களும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க, ஏன்னா இப்போ தான் வந்திருக்கிறாங்க. பட்டு நிஜமாக வந்து இந்த காணொலியை வந்து யாரெல்லாம் பார்ப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. பட் பார்த்தாங்கன்னா I'll be very happy, ரொம்ப சந்தோஷமாக எனக்கு இருக்கும். கண்டிப்பாக உள்துறை மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வையும் இந்த சட்டம், இந்த 2 துறையிலும் இருக்கிறது வந்து அமைச்சரவையும் தாண்டி, முதலமைச்சரையும் தாண்டி. இப்படி பேசிகிட்டு இருக்கும் போதே எனக்கு என்ன தோணுதுன்னா, இன்றைக்கி நான் பார்த்த சில விஷயங்கள். அவர் வந்து ஆக்சுவலி முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் வீட்டுக்கு போனார், அதுக்கப்புறம் வைகோ வீட்டுக்கு போனார், சீமான் வீட்டுக்கு போனார், அன்புமணி அவர்கள் மகன் வீட்டுக்கு போனார், அன்புமணி ராமதாஸ் அவர்களோட மகன் வீட்டுக்கு போனார். அந்த மாதிரி நிறையா கட்சி தலைவர்களை அவர் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பலவிதமான யூகங்கள் வருது. ஒன்று வந்து அவர் வந்து 10 எம்எல்ஏக்கள் குறைவாக இருந்தது, அவருக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு வந்து திமுக கூட்டணியில் இருக்கிற இவங்கெல்லாம் கொடுத்தாங்க. ஸோ அதுக்கு ஒரு நன்றி சொல்லும் விதமாக அவர் போய்ட்டு மு க ஸ்டாலின்லாம் பார்த்தாரு, நன்றி சொல்லும் விதமாக போனார். இன்னும் ஒரு சிலர் வந்து இது வந்து நம்மளோட தமிழர் மரபு,
தப்பு, நம்ம வந்து மரியாதை நிமித்தமாக அவங்கள போய் பார்த்தோம். என்னதான் வந்து நம்ம அரசியல் ரீதியாக வந்து நம்ம வந்து பேசினாலும் நம்மளோட தமிழ் மரபு, அந்த அன்பு, அந்த மனிதம், அதெல்லாம் வந்து நம்ம மறக்கலை அப்படின்னு ஏகப்பட்ட யூகங்கள், கமெண்ட்டுகள்லாம் இதுக்காக வந்துட்டுருக்கு. பட் வாட் ஐ ஃபீல் இஸ், அது எப்படி இருந்தாலுமே அவர் எப்படி போய் பார்த்துருந்தோம். இன்னும் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா அப்படியே கற்பனையின் எல்லைக்கே போயிட்டு இன்றைக்கி நாங்கள் போய் பார்த்தோம், ஏன்னா நாளைக்கு நாங்கள் வந்து உங்கள் மேலே ஆக்ஷன் எடுக்க போகிறோம். ஏன்னா அவர் ஏற்கனவே அன்றைக்கி அந்த இதில் அப்போ சொன்னார் இல்லைங்களா, பதவியேற்பு விழா அப்போ என்ன சொன்னாருன்னா, கஜானா காலி, நான் வந்து இந்த மாதிரி நிலைமையில தான் என்கிட்ட வந்து அரசு ஒப்படைச்சிருக்காங்க, நான் வந்து என்ன மாதிரி இதில் பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் நான் இனிமேல் தான் பார்க்கணும், எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்கன்னு கேட்டிருந்தார் இல்லைங்களா. ஸோ ஒரு சில பேர் தவக்க ஆதரவாளர்கள் வந்து எப்படி அடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அவர் போய் மாலை போட்டு பூச்செண்டெல்லாம் கொடுத்து பொன்னாடை போர்த்தி மரியாதை பண்ணியிருக்காரு, நாளைக்கு வந்து உங்களுக்கெல்லாம் டங்குவார் டேராயிரும் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு அடிச்சிருக்காங்க. நம்ம இது என்னது ரீசெண்டாக கூட குழந்தைகள் வந்து இன்றைக்கி விளையாட்டாக அந்த வீரம் படம் அஜித்தோடது பார்த்துட்டு இருக்கும்போது என்னது அது மயில் வாகனம் வா சாப்பாடு போடு அப்படின்னு கூப்பிடுவார். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் சாப்பாடு போட போகிறாருன்னு சொன்னால் அடுத்தது அடிக்க போகிறாருன்னு அர்த்தம் நம்ம தலை. அந்த மாதிரி இவர் வந்து இன்றைக்கி வந்து பொன்னாடை போர்த்திட்டாரு, நாளைக்கு நல்லா அடிக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான நிறைய விமர்சனங்களை என்னால் பார்க்க முடிஞ்சுது இவர் போய் இன்றைக்கி பார்த்த அந்த தலைவர்கள் பார்த்ததில். பட் நான் என்ன நினைக்கிறேன்னா, அது இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு ஜோக்குக்காக சொன்னால் கூட, காமெடிக்காக எடுத்துட்டா கூட, கண்டிப்பாங்க அதில் ஒரு சிறு உண்மை இருக்குது. என்னென்னா, தப்பு செஞ்சவங்க யாராக இருந்தாலுங்க கண்டிப்பாக வந்து தண்டிக்கப்பட வேண்டியவர்கள், அவர்கள் கண்டிப்பாக குற்றவாளிகள், அவர்கள் கண்டிப்பாக சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டியவர்கள். சரிங்களா. அது வந்து எவ்வளோ பெரிய தலைவராக இருந்தாலும் சரி, இல்லை அவங்க ஒரு சாதாரணவங்களாக இருந்தாலும் சரி. சரிங்களா. ஸோ அதுக்கு தான் நான் வந்து இந்த காணொலியை வந்து இந்த இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய உள்துறை நிர்வாகத்தில் வந்து நிச்சயமாக மாற்றங்கள் தேவைங்க. சரிங்களா. அது எல்லோரும் கண்டிப்பாக இதை நீங்கள் ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இதை திரும்ப எனக்கு உடனே இன்றைக்கி தோணுனது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த ரமணான்ட்டு நம்மளோட கேப்டன் அவர்களோட அந்த படத்தில் வந்து அந்த மன்னிப்புன்றது எனக்கு தமிழில் பிடிக்காத வார்த்தைன்னு சொல்லுவார். கண்டிப்பாக அது வந்து 100% ஏற்கப்பட வேண்டிய ஒன்றுங்க. அப்போ தான் வந்து நம்ம அதோட தமிழ்நாட்டை வந்து நம்ம நிச்சயமாக நம்ம நினைக்கிற மாதிரி இந்த சிஸ்டத்தெல்லாம் மாற்றி அமைக்கணும் அப்படின்னு சொன்னால் இதை நம்ம செய்தே ஆகணும். என்னென்னு கேட்டிங்கன்னா, அரசியல் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய தலைவர்கள்லாம் இருந்த இடம். எந்த உலக அரசியலாக இருந்தாலுமே மிகப்பெரிய தலைவர்களோட தியாகத்தினால தான் உருவாகியிருக்கு. நாட் ஓன்லி தமிழ்நாடு, இல்லை இந்தியா, இல்லை வந்து ஒரு ஐரோப்பா, இல்லை ஒரு அமெரிக்கான அரசியல் களம், சமூக நலம் அப்படின்னு சொல்லிட்டாலே அங்கே வந்து மிகப்பெரிய தேசத்தலைவர்கள் தியாகம் பண்ணியிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு இடம்தான் அது. சரிங்களா. அங்கே வந்து பொதுநலம், சுயநலத்திற்கு இடமே கிடையாது. சரிங்களா. அப்போ சுயநலம் ஆக சில விஷயங்கள் நடக்குது, மனிதர்கள் நபர்கள் இருக்காங்கும் போது அவங்கள வந்து கண்டிப்பாக நம்ம அகற்றியே ஆகணும். அதில் மாற்றுக்கருத்தே இருக்க வாய்ப்பே இல்லை. அது வந்து நம்ம எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னா, மன்னிப்புன்ற வார்த்தையே முதல்ல இருக்கக்கூடாது. ஸோ கண்டிப்பாக வந்து விஜய் அவர்கள் வந்து இந்த மாற்றத்தை முதல்ல பண்ணணும். என்னென்னா, இதுவரைக்கும் என்னெல்லாம் குற்றங்கள் இருக்குது, என்னெல்லாம் தவறுகள் இருக்குது, அது வந்து நேர்மையான அரசு அதிகாரிகள் 1000 பேர் இருப்பாங்க. அவங்கக்கிட்டேருந்து கண்டிப்பாக அவங்க எல்லாரையும் முதல்ல அவர் வந்து கலையை வந்து ஃபஸ்ட்டு பிரிக்கணும், களை எடுக்கணும். அவர் பயிர்கள் என்ன, நல்ல பயிர்கள் எது, களைகள் எதுன்னு சொல்லிட்டு அரசு அதிகாரிகளில் முதல்ல அவர் வந்து பிரித்தே ஆகணும். பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்கக்கிட்டேருந்து எவிடன்சஸ்ஸு, விட்னஸஸ்ஸு எல்லாத்தையுமே எடுத்து கண்டிப்பாக அவர் தூர்வாரியே ஆக வேண்டும். அப்படின்னா மட்டும்தான் நம்ம வந்து ஒரு சுத்தமான அரசாங்கத்தை கொடுக்க முடியும். ஏன்னா நம்ம என்ன தான் திட்டங்கள் வகுத்தாலும், என்ன தான் நம்ம வந்து சட்ட திருத்தங்கள் கொண்டு வந்தாலும், அதை நடைமுறைப்படுத்தணும்னு சொன்னால் நமக்கு நேர்மையான ஒரு எக்கோசிஸ்டம் வேணும். சரிங்களா. நேர்மையான சமூகத்தினால் மட்டுமே உருவாக்க முடியும் அதை. ஸோ அப்போ வந்து ஆப்வியஸ்லி வந்து தவறு செய்தவர்கள் கண்டிப்பாக தண்டனைக்கு உள்ளாக்க வேண்டும். அதை நம்ம செய்து கொண்டு தான் ஆக வேண்டும். இதை மட்டுமே பண்ணணும், மிச்ச மாற்றங்கள் செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லலை. ஆனால் அது எல்லாத்துக்கும் முன்னாடி ப்ரையாரிட்டியாக இதை நம்ம வந்து கண்டிப்பாக செய்ய வேண்டும். சரிங்களா. ஸோ அதனால் வந்து அதற்கான முயற்சிகளை வந்து இந்த அரசு எடுக்கணும் அப்படின்னு நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன். அடுத்ததுங்க, இன்னும் ஒரே ஒரு விஷயந்தான் இந்த காணொலியை நம்ம முடிக்கிறதுக்கு முன்னாடி.
இன்றைக்கி வந்து அமைச்சரவையில் வந்து பதவி ஏற்றுக்கொண்டிருக்கிற எம்எல்ஏக்கள் இல்லைங்களா, உறுப்பினர்கள் எல்லாருக்குமே எனக்கு ஒரு நார்மல் ஐடியா தோணுது. பட் இது வந்து எந்த அளவுக்கு சாத்தியம்னு எனக்கு தெரியல. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்கள் கருத்துக்களை வேணால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ எப்படி நம்ம வந்து ஏர் பைலட்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா சைக்கலாஜிக்கல் டெஸ்ட்டுன்னு வைக்கிறாங்க போல இருக்குது. எவ்ரி இயர் வைக்கிறாங்க இல்லைங்களா. மெடிக்கல் டெஸ்ட் நடக்குது, அவங்களுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட், ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்காங்களா, அதே போல் மென்டல் டெஸ்ட்டும் நடக்குது. என்னென்னா அவங்க எந்த டிப்ரெஷனும் இல்லாமல் இருக்காங்களா. ஏன்னா வந்து அவங்க நிறைய மணி நேரம் வந்து விமானத்தை வந்து ஓட்டுறாங்க இல்லையா ஆகாயத்தில். ஸோ அதில் வந்து எந்த விதமான அவங்கள வந்து சைக்கலாஜிக்கலி பாசிட்டிவாக இருக்கணும் இல்லைங்களா. அப்போ தான் ஒரு சேஃபாக அவங்க வந்து பேசஞ்சர்ஸை கொண்டு போய் சேர்க்க முடியும். அந்த மாதிரி நான் என்ன நினைக்கிறேன்னா, அரசியல்வாதிகளுக்கு கண்டிப்பாக வருடத்திற்கு ஒரு முறை வந்து அவங்களுக்கு ஒரு சைக்கலாஜிக்கல் டெஸ்ட்டு நம்ம கண்டிப்பாக வைக்கணுங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, எவ்வளவு அவங்களுடைய பொதுநலத்தை நம்ம மெஷர் பண்ண முடியும் அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு வந்து தேவை அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா வந்து சிறிதளவு அவங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் பேராசையோ கிரீடினஸோ இல்லை அவங்களுக்கு ஒரு சுயநலம் வந்துருச்சுன்னு சொன்னால் அவங்க வந்து நிஜமாகவே அந்த பொதுநலத்தில் பொதுப்பணித்துறையில் இருக்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஃபிட்னஸ் கிடையாதுங்க. அவங்களுக்கு அந்த தகுதி இல்லை அப்படின்ட்டு தான் நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து அரசியல்வாதிகளுக்கும் நிச்சயமாக அட்லீஸ்ட் நம்ம இவ்வளோ நாள் நம்ம அகடமிக் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இருந்தோம், அதுவே தேவை. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு அகடமிக் டெஸ்ட் வைக்கணும். பட் அதெல்லாம் நம்ம பண்ணுறதில்ல. அப்படி பார்த்தோன்னா அப்புறம் ப்ரிவிலேஜ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது வாய்ப்புகள் வந்து நிறையா பேருக்கு நல்லவங்களாக இருந்தாலும் இழக்க நேரிடும். ஏன்னா இது வந்து சமூக சேவை அண்ட் பொதுப்பணித்துறை தான். ஸோ அதனால் வந்து அரசியல்வாதிகளுக்கு அகடமிக் டெஸ்ட் வைக்கலனாலும் கண்டிப்பாக வந்து இந்த சைக்கலாஜிக்கல் டெஸ்ட் வந்து நம்ம வைக்கணுங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆஃப்டர் சீயிங் ஆல் திஸ் அவ்வளோதான். இதுதான் என்னோடய தாட்ஸ் இன்றைக்கி. கண்டிப்பாக வந்து அடிப்படை மாற்றங்கள் நிறையா இந்த மாதிரி குடிநீர், சாலைகள் அந்த மாதிரி வசதிகள் பண்ணணும். அதுக்கு நான் இன்னொரு காணொலி அப்புறமா அனுப்புகிறேன். பட் இன்றைக்கி வந்து இம்மீடியட்டாக இந்த விஜய் சர்க்கார் இந்த பதவியேற்பு விழா இட் வாஸ் அ சென்சேஷனல் மூமெண்ட். அதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு தோணின எண்ணங்கள் இவ்வளவு தான். ஸோ டு ரியலி கிவ் இட் என்ன சொல்ல ஒரு சென்சேஷனல் எண்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி பதவியேற்றிருக்கிறாரு. பொதுவாக வந்து நம்மளோட கிறிஸ்துவ இதில் வந்து பார்த்திங்கன்னா குட் ஃப்ரைடே, அதுக்கப்புறம் ஈஸ்டர் சண்டே அப்படிங்கிறது அவங்களுக்கு மிகவும் புனிதமான ஒரு ஞாயிற்றுக்கிழமை. அந்த மாதிரி இந்த ஞாயிற்றுக்கிழமையும் வந்து இந்த அரசியல் இந்த தேர்தலுக்கு முன்னாடி நடந்த ஏகப்பட்ட விமர்சனங்கள், கடந்து வந்த வேதனைகள், வழிகள்லாம் நம்ம க்ரூசிஃபிகேஷன் எடுத்துட்டால் கூட ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி வந்து அவர் பதவியேற்பு விழா நடந்தது. அனதர் ஈஸ்டர் சண்டே அவங்களோட நம்பிக்கைப்படி அப்படின்னு எனக்கு தோணுச்சு விஜய் அவர்கள் வந்தது. அதே மாதிரி நிறையா இந்துக்கள்லாம் வந்து அதை வந்து கலியுலகத்துக்கே வந்த ஒரு கண்ணன் அப்படிங்கிற மாதிரி தான் அவரை பார்த்துருப்பாங்க. அதே மாதிரி தான் இஸ்லாமியர்களும் நினச்சிருப்பாங்க. ஆனால் அவரும் வந்து கரெக்டாக வந்து அந்த தேர்தல் பரப்புரையில் வந்து நான் வந்து தேவதூதன்லாம் கிடையாது, எனக்கு கொஞ்சம் அவகாசம் தேவைன்னு அவரும் சொல்லிட்டார். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு கலவையான சிந்தனைகள் அன்றைக்கி கொடுத்த மாதிரி தான் இருந்தது. ரொம்ப மிக்சடு ஃபீலிங்ஸு. அண்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லார் கண்களுமே கொஞ்சம் பணிச்சுது அப்படின்னு தான் சொல்லணும், இன்க்ளூடிங் மீ. நானும் அதை பார்க்குறச்சே வந்து ஏன்னா நம்ம 50 வருடமாக ஏதோ ஒரு மாற்றங்கள் தேவை, நம்ம சிஸ்டம் சரியில்லை, அந்த மாதிரி நம்ம ஏகப்பட்ட நம்ம தமிழ் மண்ணில் வந்து கலவையாக இருந்த ஒரு ஃபீலிங்ஸு அன்றைக்கி வந்து அவர் வந்து பதவி ஏற்கும்போது அது வெளிப்பட்டுது. அதுதான் நான் சொல்ல வந்தேன். மிகப்பெரிய தலைவர்கள் தியாகம் பண்ணி வாங்கி கொடுத்த இந்த அளவுக்கு கட்டி காத்து கொண்டு வந்த தமிழ்நாடு. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக அங்கே சுயநலம் இருக்கவே கூடாது, அதற்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. அது வந்து ஒரு பொதுநலத்திற்கான இடம். ஏன்னா அந்த தலைவர்கள்லாம் அன்றைக்கி வந்து சுயநலமாக நினைக்கலைங்க. அவங்க வந்து எவ்வளவோ தியாகம் பண்ணாலும் வருங்கால சந்ததியினர், வருகின்ற தலைமுறை சுதந்திரமாக வாழ வேண்டும், நமக்காக விட்டு சென்ற இடம் தான் அவங்களோட தியாகம் தான் இன்றைக்கி நம்ம இன்றைக்கி இந்த அளவுக்காவது நல்லா இருக்கோம். ஸோ அதே போல் அப்போ இன்றைக்கி இருக்கிறவங்க வந்து மட்டும் ஏன் நான் சொல்கிறேன்னா, சில நண்பர்கள் வந்து என்கிட்ட பேசும்போதெல்லாம் சொல்கிறாங்க, தாவேக்கா வந்து நாங்கள் யாரோ ஒருத்தங்க தெரிஞ்சவங்க மூலமாக உள்ளே போயிட்டு எங்களுக்கும் ஒரு சீட்டு வாங்கலான்னு பார்த்தோம், எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சவங்க தான், விஜயோ இல்லை அவங்க சார்ந்து இருக்கிறவங்க, முக்கிய இதில் இருக்கிறவங்க, பதவியில் இருக்கிறவங்க, நாங்கள் வாங்கலாம்னு நினச்சோம் ஆனால் வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு வந்து ஆதரவாக பேசாத மாதிரிலாம் பேசுனாங்க என்கிட்ட. அவங்களுக்கு வந்து எதுக்கு ஆதரவு பண்ணணும், அவங்க வந்து திரும்ப வந்து தே ஆர் அனதர் ஒன் திராவிடியன் கட்சி, எங்களுக்கு வந்து சீட்டு கொடுக்கல அப்படிலாம் சொல்கிறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன தோணுதுன்னா, இருக்கிறது 234 சீட்டு, அதே மாதிரி மேபி கவுன்சிலர்ஸ் எத்தனை இருக்குது, மேயர்ஸ் எத்தனை இருக்கோ, பட் அதெல்லாம் எனக்கு கிடைச்சாதான் நான் வந்து
அவங்களுக்கு நான் ஆதரவு அளிப்பேன் அப்படின்னு பொதுமக்கள் நினைக்கிறதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப விசித்திரமாக இருக்குது. ஏன்னா இது வந்து பொது நலத்துக்கான ஒரு மேடை இல்லைங்களா, அந்த பொது நலத்திற்கான ஒரு பிளாட்ஃபார்ம் அது. அங்கே வந்து நம்ம வந்து திரும்ப வந்து எனக்கு ஒரு பதவி கிடைக்கணும், எனக்கு வந்து ஒரு சீட்டு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் அந்த கட்சிக்கு ஆதரவு பண்ணுவேன் அப்படின்னலாம் இன்றைக்கி தமிழ் மக்களுடைய எண்ணங்கள்லாம் மாறி இருக்குது, ஆட்டிடியூட் சேஞ்ச் ஆகிருக்கு. ஏன்னா அப்பேற்பட்ட தலைவர்கள்லாம் இருந்து மாபெரும் தலைவர்கள்லாம் நமக்கு வஉசியிலிருந்து சொல்லிக்கிட்டே போகலாங்க அந்த டைமில். ஸோ அப்படியே கட்டபொம்மன் எத்தனை பேருங்க ஆங்கிலேயர்கிட்டேருந்து நமக்கு ஒரு சுதந்திரம் வாங்கி கொடுக்குறக்காக இந்த தமிழ்நாடை, அந்த தாய்நாடை தமிழ்நாட்டை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்கோசரம் எவ்வளோ தியாகங்கள் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து சின்னதாக எனக்கு ஒரு பதவி கொடுக்கலன்னா நான் இந்த கட்சியை ஆதரிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து அந்த மாதிரி ஒரு சுயநலத்திற்காக நம்ம அந்த அரசியல்ன்ற ஒரு மேடையை வந்து நம்ம பயன்படுத்துகிறதே மிகப்பெரிய தப்புன்னு எனக்கு தோணுதுங்க. அது மிகப்பெரிய குற்றம் ஆக்சுவலி. ஸோ இந்த எண்ணங்கள் வந்து கண்டிப்பாக பொதுமக்கள் நிறைய மாறணுங்க. அதுதான் வந்து என்னோடய வேண்டுகோள். அடுத்த காணொலியில் பார்ப்போம். தேங்க்யூ. டேக் கேர். லவ் யூ ஆல். பை.